ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 180 ஐஎஸ் அகாடமி. நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஃபஸ்ட்டில் சயின்ஸில் 5th லெசன் பார்ட் 2. ஸோ பார்ட் 1 நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்ட் 2 பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லாம் என்ன, எப்படி வந்து பிளான்ட்டோட பார்ட்ஸ் வந்து மாடிஃபை ஆகுது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். Earlier we saw that plants reproduce not only from seeds but by other process as well. The productions of new plants without the involvement of pollination and fertilization is known as asexual reproductions. Let us know the types of asexual productions. So ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் அந்த மாதிரி எந்த ஒரு பாலினேஷன் இந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்காமல் ஏதாவது ஒரு அதாவது தானாகவே வந்துட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கிற ரீப்ரொடக்ஷன் டைப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன்ஸ். இன் பொட்டேட்டோஸ் ஷூட் அரேசஸ் ஃப்ரம் ஐஸ். Sugar cane, yam are also grown like this. Vegetative parts of the plant such as root, stem and leaves can help to propagate the plant. So இந்த டைப் ஆஃப் பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் சுகர் கேன், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரூட் ஸ்டெம் எல்லாம் மாடிஃபை ஆகி அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன எரேஸ் ஆகும். இங்கே சின்ன சின்ன பார்ட்ஸ் வந்து அங்கேருந்து முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுலேருந்து வந்து டெவலப் ஆகும். ஸோ இட் இஸ் கால்ட் as a vegetative propagations. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டிங். When we go to the bakery, we see so many types of cakes and breads. These are very soft in nature. This is due to the presence of yeast. Single yeast undergoes asymmetric divisions. It produces a small protuberance which gradually grows and detaches from the parent cell. The process is called budding. So budding அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஈஸ்ட் சொன்னோமா யூனிசெல்லர் ஆர்கானிசம். ஸோ அது வந்து சின்ன ஆர்கானிசம். அதை ஒன்று வந்து அப்படியே மல்டிப்ளை ஆகி டெவலப் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம பட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தா ஃப்ராக்மெண்டேஷன்ஸ். In a pond we see so many algae. Spirogyra is a filamentous algae. When it's mature, divides into pieces. Each fragments or pieces of a filament will grow into new filaments or individual likewise. Spirogyra produce so many young ones and this process known as a fragmentation. So fragmentation சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து வளரும். ஸோ அதுலேருந்து கட்டாயி நிறைய ஆல்கே வந்து டிவைட் ஆகி வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ராசஸுக்கு பேர் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒரு டைப் பார்த்தீங்கன்னா ஸ்போர் ஃபார்மேஷன்ஸ். ஸோ வாட் டு யூ மீன் பை unfavorable condition? Scarcity of water, high temperature, nutrient deficiency in soil, etc. or unfavorable condition. During these conditions, non-flowering plants like algae, fungi, mosses and ferns produce spores. They germinate into new plants when favorable conditions are returned. இது என்ன, இப்போ இந்த ஸ்போர் ஃபார்மேஷன் ரொம்ப ஈஸி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த காளான் சின்ன காலம்லாம் மரத்தில் வந்து முளைக்கும். ஸோ ஃபேவரபிள் கண்டிஷன் சம்மர் சீசன் அந்த மாதிரிலாம் வந்து இந்த காளான் வந்து முளைக்காது. ஆனால் இந்த வின்டர் சீசன், ரெய்னி சீசன்லாம் பார்த்திங்கன்னா அதோட சூட்டபிள் கண்டிஷன் இருக்கிறதுனால நிறைய சின்ன அதோட ஸ்போர்ட்ஸ் நிறைய வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஸ்போர் ஃபார்மேஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் பார்ட். ஸோ பிளான்ட்டோட பார்ட் வந்து எப்படி வந்து மாடிஃபை ஆகுது, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். கம்பேர் த கிவன் பிளான்ஸ் அண்ட் டிஸ்கஸ் வித் யோர் டீச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து எப்படி டெவலப் ஆகிருக்கு, கேரட்டோட பிளான்ட் வந்து எப்படி டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். So carefully remove a fresh carrot plant from the soil. Observe it. Look at the part we usually consume a carrot vegetable. However, it's not a unripe fruit but the taproot of the carrot plant. We can see the taproot of the carrot is swollen. In the case of the carrot plant, the taproot has a different characteristics than the usual plants. Normally, each plant organ originally evolved to meet certain needs of the plant. For example, root evolved primarily to anchor the plant and also absorb water and mineral nutrients from the soil. Leaves were adapted to optimize photosynthesis. Stems evolved to reach out the sunlight and also serve to conduct water from the roots to the leaves. So, இப்போ பார்த்தீங்கன்னா
எல்லா பிளான்ஸுக்குமே எல்லா பிளான்ட்லேயுமே எல்லா பார்ட்டுக்குமே வந்து ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ ரூட்னால் வந்து வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு, லீவ்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபை ஆகுது, எப்படி வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேரட்டை எடுத்துட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட டேப் ரூட் சிஸ்டமே வந்து கொஞ்சம் டெவலப் ஆகி அதை வந்து நம்ம வெஜிடபிள் பார்ட்டாக கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. However, in certain parts, specific parts have evolved further unusual and surprising ways to meet certain other specific needs. In some plant, root, stem and leaf changes their shape and structure to perform special functions like storage of food, mechanical support, productions and other vital functions. This is known as modifications. So, நார்மலாக இருக்கிற பிளான்ட்ஸுக்கும் ஸோ நம்ம அது வந்து மாடிஃபை இப்போ ரூட் வந்து அது வெஜிடபிளாக மாறிச்சு அப்படின்னா அதுக்கான அந்த ரூட்டுக்கான வேலையை வேற ஒரு மாடிஃபை பண்ணி வேற ஒரு பார்ட் வந்து அது வந்து நடக்கும். ஸோ இப்படி ஒரு பார்ட்டுக்கு போல் இன்னொரு பார்ட் வந்து டெவலப் ஆகி ஸோ இந்த ப்ராசஸ் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து நடந்துட்டு இருந்ததுன்னா இதுக்கு பேர் வந்து மாடிஃபிகேஷன் அப்படி சொல்கிறாங்க. வாட் அப்பியர்ஸ் ஆஸ் அ லீஃப் ஆஃப் அ cacti and actually their stem and what appear as a spine on them are actually leaf. Its leaf are modified into spines. An adaptation to reduce transpiration photosynthesis performed by stem part of the plant. So இப்போ நம்ம இந்த காட்டிலலாம் இருக்கும் தெரியுங்களா, கேக்டி அப்படின்னு சொல்லுவோம், கேக்டஸ். அதில் பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி களி அப்படிங்குவாங்க தமிழில். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதோட லீஃப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா லீஃப் ஆஃப் த கேக்டே ஆர் ஆக்சுவலி த ஸ்டெம். அதோட லீஃப் மாதிரி நமக்கு தெரியுது, பட்டையாக இருக்குல்ல, அது வந்து ஸ்டெம் பார்ட்டுனும். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைன்லாம் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் தான் வந்து ஸ்பைனாக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஸ்டெம் மாதிரி இருக்கும், அந்த ஸ்டெம் தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்குது. ஸோ இங்கே தான் வந்து மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே தெரியும். ஸோ லீஃப் வந்து எப்படி மாடிஃபை ஆகிருக்கு நல்லாவே நமக்கு தெரியுது. ஸோ இன் திஸ் லெசன் லெட் அஸ் ஸ்டடி அபவுட் மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரூட், ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ். ஸோ நம்ம ரூட், ஸ்டெம், லீவெல்லாம் எப்படி வந்து மாடிஃபை ஆகிருக்கு, நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். So roots for storage. Look at radish, turnip, beetroot and carrot. They all grow under the soil. As soon as you pluck it from the ground, if you wash them gently, you will notice small roots dangling from their surface. All these vegetables are in fact roots of the plants instead of their slender roots. In the case of such plants, the roots have become as place to store the food produced by them. So roots பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேப் ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வெஜிடபிள் பார்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அதை பிடுங்கி பார்த்தோன்னா பக்கத்தில் சின்னதாக வந்து முளைச்சிருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ரூட் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் they are thick and swollen. One can notice the taproot of the radish is the shape of the spindle, swollen in the middle and tapering at the both ends. Such type of modified roots are called spindle shaped root. So இந்த ரேடிஷ், முள்ளங்கி, கேரட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மேலேருந்து கொஞ்சம் தப்பையாக இருக்கும், அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கூமாச்சி கோன் ஷேப்பில் வரும். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வல்லன் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஷேப் இருக்கிற ஒரு ரூட் வந்து நம்ம என்ன ரூட் வந்து மாடிஃபை ஆச்சுன்னா அது வந்து ஸ்பிண்டில் ஷேப் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா ரேடிஷ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா at the times like in the case of turnip and the beetroot, the taproot can acquire a shape of top that is spherical at the base and tapering shortly towards the apex. They are called the top shape root. So top shape root na என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டாப் ஒரு ஸ்பெரிக்கல் பேஸ் மாதிரி இருக்கும், மேலே போக கொஞ்சம் கூமாச்சியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஷேப் இருக்கிற ஒரு ரூட் சிஸ்டமுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டாப் ஷேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரேடிஷ்க்கும் கேரட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரேடிஷ் ஷேப்பில் ரேடிஷ் மாதிரி இல்லைனா இட் இஸ் அ ஸ்பிண்டில் ஷேப் ரூட். அதே பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கேரட். இந்த கேஸ் ஆஃப் கேரட் த ஷேப் இஸ் அ கோனிக்கல் ப்ராட் அட் த அபெக்ஸ் அண்ட் டேப்பரிங் கிராஜுவலி டுவோர்ட்ஸ் த பேஸ் அண்ட் சச் மாடிஃபைட் ரூட்ஸ் ஆர் கால்ட் கோனிக்கல்ஸ். ஸோ கோனிக்கல் ஷேப்பில் இருந்தால் இட் இஸ் கால்ட் அஸ் அ கோனிக்கல் ஷேப் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்க மெக்கானிக்கல் சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லெட்டஸ் banyan tree seems to have a mini trunk supporting. However, many of them are actually roots. As the banyan tree is large and huge, it needs support not to tilt and fall down. Many plants require such additional support. Such plants develop roots on their aerial parts, provide mechanical support. The roots grown downward and acts as a supportive organ. There are 3 types of modified roots for support.
ஸோ நம்ம ஒரு பிளான்ட் வந்து வளரணும்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மெக்கானிக்கல் சப்போர்ட் வந்து எப்படி கிடைக்கும்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேனியன் ட்ரீ எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு மரம். ஸோ அந்த மாதிரி ஹியூஜ் ட்ரீயாக இருக்கும்போது அதுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். கீழே விழுகாமல் அந்த மாதிரி சாயாமல் இருக்கிறதுக்காக விழுதுகள் ரூட்ஸ் தான் வந்து அந்த விழுதுகள்லாம் வந்து மாடிஃபை ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் வந்து எப்படிலாம் மாடிஃபை ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப் ரூட். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேனியன் ட்ரீ. ரூட்ஸ் ஆர் மாடிஃபை டு ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட் ஆஸ் இன் பேனியன் ட்ரீ. தேஸ் ரூட்ஸ் க்ரோ வெர்டிகலி ஃப்ரம் த ஹரிசாண்டல் பிரான்ச் ஆஃப் த ட்ரீ. ஸோ முன்னாடியே வந்து நிறைய வந்து வெர்டிகலாக கீழே விழுகிற மாதிரி அந்த விழுதுகள் வந்து இருக்கும். ஸ்டில்ட் ரூட். இன் சுகர் கேன் அண்ட் த மைஸ் அட்வென்ச்சியஸ் ரூட்ஸ் அரைஸ் ஃப்ரம் த நோட்ஸ் in cluster at the base of the stem. These roots are called as a slit root which gives additional support. ஸோ இப்போ நம்ம கிழங்கு இல்லைன்னா சுகர் கேன்லாம் தோண்டும் போது பஞ்ச் ஆஃப் ரூட்ஸ் வந்து ஒரு கொத்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் ரூட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்லிட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா கிளைம்பிங் ரூட்ஸ். இன் பெட்டில் அண்ட் பிளாக் பேப்பர் நோட்ஸ் ஆர் இன்டர்நோட்ஸ் பியர் ரூட்ஸ் ஃப்ரம் விச் இஸ் கிளைம்பிங். ஸோ இந்த மாதிரி வெத்தலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு இதெல்லாம் போட்டோம்னா ரூட்ஸ் வந்து கிளைம்பிங் ஆகிருக்கும். ஸோ படர்ந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க ரூட்ஸை வந்து நம்ம வந்து கிளைம்பிங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன மோட்டர்னும் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எ ரூட் க்ரோயிங் ஃப்ரம் லொக்கேஷன் அதர் தென் த அண்டர் கிரவுண்ட் சச் ஃப்ரம் அ ஸ்டெம் ஆர் லீஃப் இஸ் கால் அட்வென்ச்சியஸ் ரூட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இது வந்து எப்படி வந்து கேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கு, எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது, எப்படி ப்ரீத் பண்ணுது, பிளான்ஸ் வந்து எப்படி ப்ரீத் பண்ணுதுன்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. அமென்ஷினா இஸ் a tree which grows in a mangrove or a swamp. They have a roots which are seen above the ground of the purpose of the gaseous exchange. The roots are erect peg-like structure with numerous pores through which air circulates. These roots are called breathing roots. ஸோ breathing roots அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அவஷினா அப்படிங்கிறது மேங்க்ரூவ்ஸ் ஃபாரஸ்ட்டில் வந்து அதிகமாக வந்து வளரும். ஸோ ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே கிரவுண்டுக்கு மேலேயே வந்து வளர்ந்துருக்கும். ஸோ நிறைய போர்ஸோட இதுதான் வந்துட்டு என்ன பண்ணால் பிளான்ட் வந்து ப்ரீத் பண்ணுறதுக்காக ரூட்ஸ் தான் வந்து அப்படி மாடிஃபை ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ரீத்திங் ரூட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன மோட்டர்னோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. வேண்டா இஸ் அ epiphytic plant which grows on the trees. The velamen tissue present in the epiphytic root absorbs moisture to perform photosynthesis. ஸோ இந்த வேண்டா அப்படிங்கிற செடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா மரத்தில் வந்து நிறைய மேலே வளர்ந்துருக்கும். ஸோ அந்த எபிஃபைட்டிக் ரூட் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃபோட்டோசிந்தசிஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரூட்ஸ் ஃபார் அதர் வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ். ரூட்ஸ் மே ஆல்சோ பெர்ஃபார்ம் special functions. Hastoria for sucking roots are one such examples. Cuscuta, a parasite plant, climb the trees and other vegetation and they use the hastoral roots to penetrate the tissue of the host plant and suck nutrients from them. They are usually found in parasite plant that depends on the host plants for nutrient. So இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிளான்ட் இருக்கும், அது டிபெண்ட் பண்ணி இன்னொரு பிளான்ட் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து பேராசைட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிளான்ட்ஸும் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரூட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ரோல் பண்ணுது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டெம். ஸோ ஸ்டெம் வந்து எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க சொல்லி பார்க்கலாம். கேன் யூ கெஸ் what is common between ginger, onion, bulb, potatoes? All trees are the stems. Some plants have their stems modified for storing food and for vegetative propagations. Modified stem may be aerial, subaerial or underground stems. So ஸ்டெம்ஸ்லேயே வந்துட்டு நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது மேலே கிரவுண்டுக்கு மேலே இருக்கலாம், அண்டர் கிரவுண்ட்லேயும் இருக்கலாம், சப் ஏரியல்னால் நிலத்தோடு இருந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெம்ஸில் எப்படி மாடிஃபையாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏரியல் மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ ஃபைலோகைட்னா அந்த சப்பாத்தி களி மாதிரியே பக்கத்தில் வந்து முள்ளாக ஒரு செடி இருக்கும். ஸோ அந்த வந்து ஃபைலோக்ளைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் ட்ரை கிளைமேட் இந்த டெசர்ட்லலாம் இருக்கும். இந்த ட்ரை கிளைமேட் கன்சர்விங் வாட்டர் இஸ் a challenge. Water evaporates from the surface. If a surface area is large, evaporation would be more, and if the surface or area is smaller, the evaporation will be less. Plants with many leaves have more surface area. Cactus hence has a thick stem which does not most of the food production through photosynthesis, and the leaves are reduced to small pines with less surface area. So இந்த ஃபைலோக்ளைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ட்ரை கிளைமேட்டில் வந்து வளரும். ஸோ எப்போ வந்து அதிகமான எவாப்ரேஷன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா வந்து லார்ஜராக இருந்தால் எவாப்ரேஷனும் வந்து அந்த இடத்துல அதிகமாக நடக்கும். ஏரியா வந்து சின்னதாக இருந்ததுன்னா எவாப்ரேஷனும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல்ரெடி வந்து சக் பண்ணி வச்சுக்கும். ஸ்டெம் வந்து ஆல்ரெடி வந்து வாட்டரை வந்து சக் பண்ணி வச்சுட்டு தேவைங்கும் போது அதை வந்து பிளான்ட்டுக்கு எடுத்து கொண்டு போய் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் வந்து ஏரியல் மாடிஃபிகேஷன் நடந்துகிட்ருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஏரியல் மாடிஃபிகேஷன். ஸ்டெம்ஸ் ஆஃப் the plants remain subaerial, which grows horizontally on the surface of the soil for the purpose of reproductions. There are 4 types. ஸோ சப்ஏரியல் மாடிஃபிகேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா நிலத்தோடையே படர்ந்துட்டு போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டெம் வந்து அப்படி மாடிஃபை ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டெம்முக்கு பேர் சப்ஏரியல் மாடிஃபிகேஷன்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரன்னர். The stem grows laterally on the surface of soil, breaks up to produce roots which is touch the ground to rise a new plant. ஸோ ரீப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறதுக்காக கிரவுண்டை டச் பண்ணியே வந்துட்டு டெவலப் ஆகி போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க பிளான்ட்ஸ் வந்து நம்ம ரன்னர் அப்படிங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்டெல்லா, வல்லாரைக்கீரைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸ் வந்து இப்படி தான் வளரும். அடுத்து பார்த்திங்கன்னா Stolon is a slender branch of the stem that grows upwards to some distance and then bends towards the ground upon touching the ground, which gives rise to a new plant. Example, wild strawberry. ஸோ இந்த ஸ்டோலன் டைப்பில் பார்த்தீங்கன்னா ரன்னர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஆல்ரவுண்டாக எப்போவுமே வந்து கீழே வளர்ந்துட்டே வரும். பட் ஸ்டோலன் பார்த்தீங்கன்னா சம் ஹைட்டுக்கு வந்து வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரான்ச்சஸ் வந்துட்டு கீழே வந்து படர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் ஸ்டோலன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தான் வைல்டு ஸ்ட்ராபெரி வந்துட்டு அதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சக்கர். ஸோ சக்கர் இஸ் அ ஷார்ட் அண்ட் வீக் lateral branches that grows diagonally upwards and directly gives rise to new shoot. எக்ஸாம்பிள் கிறிசாந்திமம். ஸோ இந்த மாதிரி சக்கர் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், அது பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கும், குட்டியாக இருக்கும், அண்ட் diagonally up and directly gives rise to new shoot. ஈஸியாக வந்துட்டு ரீப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்க பேர் சக்கர். ஆஃப்செட் பார்க்கலாம். ஸோ ஆஃப்செட்னா an offset is a short and thick branch that arises from the axial part of the leaf. It has a thick internode. It produces tufts of leaves and clusters of small roots below. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதோட லீஃப் பார்ட் வந்து எப்படி வளரும் பார்த்தீங்கன்னா அதோட மேலே அந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஆக்சியல் பார்ட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த பார்ட்டில் தான் வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு லீவ்ஸ் வந்து நல்லா தடிமனாக இருக்கும். அதுக்கப்புறம் ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளன்ச்சியாக நிறையா இருக்கும். கிளஸ்டர்ஸ் ஆஃப் ரூட்ஸ் வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்கினோர்னியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன்ஸ். நான் இப்போ பார்த்து எல்லாமே ஏரியல் சப்ஏரியல் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த ஏரியல் அந்த சப்ஏரியல் மாடிஃபிகேஷன் ஸ்டெம் ஹேஸ் அ இன்டெஃபினைட் growth. In underground modification, whole stem is buried under the ground and has a definite growth. Usually stem grows above the ground, but there are some stems that grow under the ground to store the food. These underground stems swell and become thick. So there are 4 types of underground stems: rhizome, காம், டியூபர், பல்ப். ஸோ அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ரூட்ஸ் வந்து ஸ்டெம்ஸ் வந்து மாடிஃபை ஆகி ஃபுட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து அது டெவலப் ஆகிருக்கும். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம்ஸ் வந்து மாடிஃபை ஆகிருக்கும் அண்டர் கிரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரைசோம், காம், டியூபர், பல்ப். ஸோ ரைசோம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டர்மரிக். இட் இஸ் அண்டர் கிரவுண்ட் திக் ஸ்டெம் வித் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் வித் ஸ்கேல் லீவ்ஸ் அட் த நோட். இட் க்ரோஸ் ஹரிசாண்டலி அண்ட் ஹேஸ் அ irregular shape. Rhizome have buds. It gives rise to new stem and leaves. Example, ginger and the turmeric. ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு ஸ்டெம்ஸ் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். நோட்ஸ் ஒவ்வொன்றும் வந்துட்டு டெவலப் ஆகிருக்கும். ஹரிசாண்டலாக இது வந்து ஒரு ஷேப்புன்ட்டு ஒன்று இருக்காது, irregular ஷேப்பில் வந்து இருக்கும். நிறைய வந்து அதே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேல்ஸ் இருக்கும். ஸோ ஜிஞ்சர் நம்ம இஞ்சியில் பார்த்தோம்னா நிறைய வந்து இந்த ஸ்கேல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இட் இஸ் அ ரைசோம் டைப் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் ஸ்டெம். அடுத்து பார்த்தீங்கன்னா காம். திஸ் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் இஸ் ரவுண்ட் இன் ஷேப் அண்ட் ஃப்ளாட் அட் த டாப் அண்ட் பாட்டம். இட் இஸ் கண்டென்ஸ்டு ஃப்ரம் ஆஃப் rhizome and bears one or more buds in the axial of scale leaves. Daughter plants arises from their buds. Example, colocasia. ஸோ இந்த colocasia அப்படிங்கிற அந்த டைப் ஆஃப் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுவும் ரைசோம் மாதிரியே தான். பட் என்ன ஆகும், ரவுண்டட் இன் ஷேப், எல்லாமே வந்து ரவுண்டாக இருக்கும். அதோடைய ஆக்சியல் அதோட மேல் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட் மாதிரி வந்து டெவலப் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிளான்ட்ஸ் வந்து நம்ம கான் மாடிஃபைட் ஸ்டெம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டியூபர். ஸோ டியூபர் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பொட்டேட்டோ எப்படி வளருது. ஸோ இட் இஸ் அ enlarged spherical underground stem that store food. It has a many
dormant buds on its surface known as eyes. If we plant a part tuber with the bud, it grows into a new plant. Example potato. So tuber அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இட் இஸ் ரவுண்டட் ஸ்பெரிக்கல் ரவுண்டட் இன் ஷேப். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து நல்லாவே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ பட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே வளர ஆரம்பிச்சிடும். அந்த குட்டி 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 அந்த ஒரு பொட்டேட்டோலேருந்து இன்னொரு பொட்டேட்டோ வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இட் இஸ் a டியூபர் டியூப், அதாவது டியூப் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்க இட்ஸ் a டியூபர். அடுத்து பார்த்தீங்கன்னா பல்ப். It is a condensed stem which is disc-like and store food in the fleshy leaves. The bulb has two types of leaves: fleshy leaf, scaly leaf. The upper part of the stem has a terminal bud and is covered by many scaly leaves. The inner fleshy leaves store food as seen in the garlic and the onion. ஸோ நம்ம இந்த வெங்காய செடியில் பார்த்தீங்கன்னா அப்பர் பார்ட் ஆஃப் ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா பட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து இருக்கும். அது சுற்றியும் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து ஸ்கேலி லீவ்ஸ், சின்ன ஸ்கேல் மாதிரி ஸ்கேலாக லைனில் இருக்கிற லீவ்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கும். ஸோ இன்னர் பார்ட் தான் வந்து ஃப்ளஷியாக இருக்கும், ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். ஸோ இன்னும் டைப் ஆஃப் ஸ்டெம் மாடிஃபிகேஷனுக்கு தான் நம்ம பல்ப் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். லீஃபும் வந்து சம்டைம்ஸ் வந்து மாடிஃபை ஆகிருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் லீவ்ஸ். பிளான்ஸ் ஹாவ் சேஞ்சஸ் தெம்ஸ் டு அடாப்ட் டு த என்வயர்மெண்ட் they grow. One of them is modifications of leaves. Leaves of the several plants get modified into different form based on the purpose and the environment. First பார்த்தீங்கன்னா ஸ்பைன்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சப்பாத்தி களி ஒப்பன்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கேக்டஸ் அதுவும் அந்த மாதிரி டைப் தான், பட் அந்த ஒல்லியாக இருக்கும் தெரியுமா, அதுதான் அந்த வந்து கேக்டஸ். ஸோ ஒப்பன்ஷியாங்கிறது இந்த சப்பாத்தி களி. ஸோ லீவ்ஸ் ஆர் ரெடியூஸ் டு ஸ்பைன்ஸ் அண்ட் ஸ்டெம் இஸ் மாடிஃபைட் டு green succulent part perform photosynthesis. Example ஒப்பன்ஷியா. ஸோ tendrils அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா in climbers the leaves of the plant would be modified into elonged structure to help the plants climb efficiently. Grosella suberma leaf strips are modified into tendrils. ஸோ இந்த லீஃப்லாம் வந்து அந்த டெண்டல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த விழுது மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட்டிவ்க்கு இருக்கும். ஸோ இது வந்து மாடிஃபை ஆகிருக்கும். பிசைம் சட்டைவம் டெர்மினல் லீஃப்லெட்ஸ் ஆர் மாடிஃபை இன்டு டெண்டல்ஸ். ஸோ ஒவ்வொன்றும் வந்து இப்படி மாடிஃபை லீவ்ஸ் தான் வந்து சில டைம்ஸ் இந்த மாதிரி மாடிஃபை ஆகி அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் கொடுக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைலோக்ளைட். அக்காஷியா ஆரோக்ளோரிஃபார்மிஸ் petioles expand to form leaf-like structure. They carry out of the functions of leaves. Traps. Plants that grows in a nitrogen deficient plants adopt themselves well to get in the nepenthes. The leaves are modified into flask-like structure which is used to attract the insects and other tiny animals. The inner wall of the leaf secretes digestive enzymes that helps to digest the insects and extract the nitrogen needed for the plant. Example nepenthes. So இந்த nepenthes பற்றி insectivorous plants-னு சொல்லலாம். ஸோ இதுக்கு நைட்ரஜன் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால இதோட இந்த லீஃப் வந்து எப்படி மாடிஃபை ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி மாடிஃபை ஆயிருக்கும். ஸோ லீவ்ஸ் ஆர் மாடிஃபை இன்டு ஃப்ளாஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால் என்ன ஆகும்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நெக்டார் இருக்கும். ஸோ நெக்டார் இருக்கிறதுனால நிறைய பிளான்ட்ஸு இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து உட்காரதுனால அதை வந்து பிடிச்சி டைஜஸ்ட் பண்ணி உள்ளே இருக்கிற என்சைம் மூலமாக டைஜஸ்ட் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து நைட்ரஜனை வந்து அதை எடுத்துக்கும். ஸோ இட் இஸ் ட்ராப் மாடிஃபிகேஷன். இந்த லீஃப் வந்து ட்ராப் மாடிஃபை ஆயிருந்தால் இட் இஸ் அ ட்ராப் மாடிஃபைடு லீஃப். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் we summarize this lesson. Points to remember. Reproduction is essential characteristics of living organisms. In plants, there are two types of reproductions: asexual reproduction and the sexual reproductions. In flowering plants, flowers are the reproductive organs. They produce fruits and seeds through pollinations and the fertilizations. The male reproductive organs of a flower is the antecium and the female reproductive organ of a flower is the gynoecium. Transfer of a pollen grains from anther to stigma is called the pollination. There are two types of pollination: self-pollination and the cross-pollinations. Agents like wind, water, insects and the animals are helpful for pollinations and are known as the pollinators. After pollination, the fusions of male and the female gametes takes place. It is called fertilization. After fertilization, ovary becomes a fruit and the ovule becomes a seed. To perform the special functions other than the normal function, the root, stem and leaves externally modify themselves according to the environment. So they change the size, shape and color. These are called the modifications of root, stem and the leaves. Thank you.